ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு ஒரு தரமான தரமான சம்பவம். யார பண்ண போறோம் தெரியுமா? சொல்லிட்டே இருந்தீங்க கௌசியை பிராங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் என்ன பிராங்க் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளாக்குள்ளே போயிடலாமா? ஓகே, வாங்க இப்போ ப்ளாக்குள்ளே போகலாம். வீடியோவை ஃபுல்லா உள்ள போய் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, புரியுதா? அப்பதான் गाइस மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன பிராங்க் அப்படிங்கறத ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறோம். ஏன்னா நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க கௌசி போறோம்னு சொல்லிட்டு, அதனால தான் பண்றோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டா ஸ்டோரியிலலாம் போடுங்க. இன்ஸ்டா ஸ்டோரியில் போடுறீங்கன்னாக்கா எங்களை மென்ஷன் பண்ணுங்க. நம்ம vlogோட காப்பி பண்ணி அப்படியே போட்டு விடுங்க. ஓகேவா? வாட்ஸ்அப்பில் போடுங்க. அப்படி ஷேர் கொடுங்க. ஆமாம், இன்ஸ்டால ஸ்டோரி போடணும்னாக்கா காப்பி பண்ணி அதுக்கப்புறம் தான் பேஸ்ட் பண்ணணும். சேனலோட அந்த பிராங்கோட இதுவை வந்து லிங்கை வந்து காப்பி பண்ணி இன்ஸ்டால வந்து எங்களை மென்ஷன் பண்ணுங்க. ஸ்டோரி போடுங்க, சரியா? ஓகேவா? சோ வாங்க வளவளன்னு பேசலாம். மேல வர்க்கல அதனால கொஞ்சம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணி. ஓகே गाइस, ஆல்ரெடி நம்ம வந்து அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்ம சேகரித்து வச்சிருக்கிறோம். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி தான் அவங்களை ட்ரிகர் பண்ண போகிறோம். லியோ திங்கிறத பொறுமையாக தின்றான், அவன்கிட்ட ஏண்டி அந்த பேப்பரை கொடுத்தேன். சரி, ஓகே गाइस, வரதுக்குள்ள நம்ம திவ்யா போதும் திவ்யா, ஃபோக்கஸ். மைக்கெல்லாம் ரெடி பண்ணணும். வரதுக்குள்ளே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வாங்க இங்கே இருக்குன்றோம். இந்த விஷயத்துக்கு கஷ்டப்படும், இது முக்கியமாக தேவைப்படும். சரி பாரு, சாப்பிடல, பாப்கார்னும் ஜூஸ் குடிச்சேன். சரி அப்போ கூப்பிடுறேன். நல்லா பேசி முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். அது இயற்கை. திவ்யா வாடி. என்ன சொன்னாங்க அம்மா? என்ன பண்ற, சாப்பிட்டியா, எப்ப கிளம்புறேன்னு கேட்டாங்க. அது இயற்கை சூழ்ச்சில. பாத்ரூம் போடா. என்ன பாத்ரூம் போடா. வரத அடைச்சா வைக்க முடியும், குச்சி வச்சு அமைதியா இரு. நீ எல்லாம் விட்டதே இல்லை பாரு. அசிங்கமா பண்ணாத. நீ விட மாட்டியா? நாள விட மாட்டேன். தின்னுகிட்டே எப்படி ரோடு வெளியில விட்டுட்டு இருக்க? அது அப்படிதான். திவ்யா திவ்யா அசிங்கமா பண்ணாதடா, டீசென்ட்டா நடந்துக்கடா. உன் புருஷன் குசு விட்டுட்டே இருக்கான்.
தின்னுகிட்டே விடுவாங்களா யாராச்சும்? பக்கத்துல உட்கார்ந்து நானும் தின்னுட்டு இருக்கேன்ல. குசு வந்து வரும்போது நீ தின்னுகிட்டு இருக்க, நான் அப்புறம் சொல்லிட்டா வரும். இயற்கை தானே. நான் மெசேஜ் பண்ணிச்சு பாருங்க. ஏன்? என்னன்னு பாரு. சீக்கிரமா. உட்கார்ந்து. ஏய், அஞ்சல் எந்திரிச்சு பாரு. அந்த சைடு போ. குசு வரதா இயற்கை நீ விட மாட்டியா? பாத்ரூம் மாச்சு போடா. ஐயோ. ஏய், கால சடக்காதடி. செத்து போய் வண்டி. ஐயோ. போடா அஞ்சல் எந்திரிச்சு. கருமோ. வாந்தி வந்து எனக்கு அமைதியா அஞ்சல் எந்திரிச்சு போ. நானே நாராதியா குசு அமைதியா இரு. எனக்கு ஸ்மெல் வரல. லியோ உனக்கு ஸ்மெல் வருதா லியோ? எனக்கு ஸ்மெல் வரலையே. அதான். கருமோ. என்னல உனக்கு? வெக்கமே இல்லையா? ஏய் வரல அர்த்தம் இல்ல. நீ கஷ்டப்படுத்தாத. கஷ்டப்படுத்தாதவா? ஆமா. ஏய் கௌசி இதெல்லாம் நேச்சுரல். என்ன இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுற? நானா பல வருஷமா இப்பதான் பண்றேன். என்ன அள வைக்கணுமா? என்ன அள வைக்கணுமான்னு கேக்குறேன். இது குசுறதுக்கு என்ன அளவு? அவ குசு 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 அசியப்படுத்துறேன். எல்லாருக்குமே வர்றதுதான், அது இயற்கை. இது கண்டதெல்லாம் தின்னா அந்த முறுக்கலாம் தின்னா அது கேஸ் டபுள் வரதான் செய்யும். குசு கண்டதெல்லாம் நொறுக்கு தின்னா திங்கிறீங்க. உனக்கு குசியா வராதா? ஆனா நாராது. அமைதியா இரு. உட்காரு. போன போடு. ஏய் கருமோ. ஏய் எந்திரிச்சு போ. ஏய் என்ன அடக்கிட்டியா? எந்திரிச்சு போ. ஏய் என்ன அடக்கிட்டியா? நின்றுச்சுடி. ஏன் இப்படி பண்றது கௌசி? அம்மா ஐயோ முடியலடி. ஃப்ரீயோடு என்ன தெரியுமா பண்ற? ஒரு ஃப்ரீயோடு போச்சா? ஏய் சனிங்களா? உனக்கு வராதா? நான் தெரியாம கேக்குறேன். உனக்கு வராதா? பாத்ரூம் ஆச்சு போடா. பாத்ரூம் வந்தாலும் அப்படி குசுவா வந்தா என்னன்றது? குசுவா வந்தா என்ன பண்ற? தின்னுட்டே எப்படி விடுற? எனக்கு புரியல. உள்ள இப்படி போகும், வெளியே போய் வரும். அவ்வளவுதான். எப்படி விடுறா? எப்படி விடுறா? அதான கொஞ்ச நேரம் பேசிட்டே அதுவா வரும் பாரு. எனக்கு வேற வரணுமா? எனக்கு வராதா? வராதா? வரல. குசு வரலன்னா மனுஷன்னு கிடையாது. நீ மனுஷியே இல்ல. ஏய் சனிலே. எதுக்குடி படிக்கிற? ஏய் குசுக்கு சண்டை போடுற? நான் அந்த ரூம் கேன்சி பண்ணி இருந்து அப்படி போவாதல. அப்படி போவாத. இருந்து நீ குசுறா. வராது. குசு ரெண்டு மூணு வாட்டி தான் வரும். வயாம வருமா? சும்மா உனக்கு எப்படி சொன்னாங்க? எனக்கு பழகிச்சு. என்ன பண்றது? 3 வருஷமா இப்படிதான் குக் பண்ணிட்டு இருக்கேன். வீட்ல நடு வீட்ல உட்கார்ந்து நீ வேற கிச்சன்ல சமைச்சினே இருப்பேன். நல்லா பேசிட்டு இருப்பான். அப்ப என்ன சமைக்கிற அப்படின்னு உடனே அப்படின்ட்டு போயிடுவான். நானே இப்பதான் 1 வருஷமா குடும்பத்திட்டு இருக்கேன். என்ன நான் எனக்கெல்லாம் பழகி போச்சு. அவன் எதுக்கு ஒல்லியா இருக்கா? நீ ஒரு குசு கேட்டு கேட்டா அப்படி புள்ளியாயிட்டு நான். ஆனா இதுல இன்னொரு பெரிய விஷயம் இப்ப என்ன சீங்கற? கௌசி ஒரு தடவை வரல, 2 தடவை வரல. வந்துட்டே இருக்கு. கௌசி என் புருஷன் நீ பாராட்டு. போல. குசு விஷயத்தை என் புருஷன் நீ பாராட்டணும். ஏன்னு கேளு. ஏன்னு கேளு. அத கேக்குறியா? நாத்தவங்கள குசு விட்டு நாத்தக்கும். எனக்கு நாரவே நாராது. என் புருஷன் குசு விட்டு நாரவே நாராது. நீ கையில இன்னைக்கு எழுதி வச்சிருக்கல. வரலாறுல என் பேர் வரணும். மதன் குசு விட்டு நாரனதே கிடையாது. ஒரு அது உலக சாதனை. கின்னஸ் அவார்ட். கின்னஸ் அவார்ட் கொடுக்கலாம் என் புருஷன் குசுக்கு தெரியுமா? விட்டேன்னு வெச்சுக்கோ. இதுலயே அடிப்பேன். அப்பதான் அப்படி பேசும்போது எனக்கு நார்மலா வந்து பாத்ரூம் போனாலே பேசும்போது ஒண்ணு மதன் அண்ணன் அப்ப யார்கிட்டயாச்சும் பேசிட்டு இருக்க டக்குன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? விட்டுருவேன்றேன். ஏன் அவங்க வராதா? ஏமா நினைப்பாங்கடா என்ன வீட்ல குசு அவங்க விட மாட்டாங்களா? ஏய் குச்சில அடிக்கிறாடி குசு. சி ஓகே 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 குட்டியா அடைக்கிறது. ஐயோ அடக்க புள்ள அடக்க ஐயோ புடிச்சு ஐயோ உள்ள வயிறு வழியா போய் வெளிய வாயில வந்துரும். குசு அடைச்ச பாவத்தை வாங்கிக்காத. குசு அடைச்ச பாவத்தை வாங்கிக்காத. அரே நீ அப்பா அவ்வளவுதான் சொல்லுவாங்க. நீ பாத்ரூம் கச்சு போடா. வந்துருச்சு. அம்மா ஏ அம்மியா இதுக்கு பாரு அம்மியா.
நீலாம் ஒரு பொண்டாட்டியா குசுறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இது நேச்சுரல் தானேமா. தின்னுட்டே விட்டுட்டு இருக்கடா. தண்ணி வேணுமா? டீ காபி போட்டு எடுத்துட்டு வரவா? காபி போட்டு கொஞ்ச நேரம். சரி. நீ பொறுமையா விடு, நான் அப்படி போயிட்டு வந்துடுறேன். நான் குசுருக்கு நீ எதுக்கு பாத்ரூம் போகணும்? பாத்ரூம்க்கு இல்ல, ரூமுக்கு. நீ பொறுமையா நீங்க ரெண்டு நீ குசுடா உட்காந்துக்கனா அப்ப குசு அடி எவ்வளவு அடி வாங்கி உட்காந்துக்க பாரு நீ. குசு அடி ஏய் உன் மனசாட்சி ஏன் மனசாட்சி செத்து சொல்லி என் புருஷன் குசு நாறுதா உனக்கு? நாறுதா? சீ நாறுல என் புள்ள வந்து பாக்குது பாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க உங்க ஒப்ப? அவனுக்கே நாக்கு தடிக்கல. ஏய் ஏய் சீச்சா இப்படிதான் போய் பாத்ரூம் உட்காரும்போது வந்துச்சா வரலையா அப்படியா? காலு கேஸ்டபிளா இருக்கு. ஏய் காலு கேஸ்டபிளா இருக்கு. ஏன் முறுக்கு சொன்னேன்? பூண்டு மாத்திரை போடுறியா? பூண்டு மாத்திரை வந்து ரொம்ப ஒரு பரவாயில்லையா? பரவாயில்ல, பாத்ரூம் போடிரு. சரி ஓகே, நான் பூண்டு மாத்திரை வாங்கி வா போ. போன்ல ஆர்டர் பண்ணலாம். போடு ஆர்டர் போடு. நீ எல்லாமே ஆர்டர் தான் போடுவியா? ஆமா. உன் தங்கச்சி ஃபாரினர், உங்களுக்கு தெரியாது? ரொம்ப பேடா பண்றடா. ஈசா ஏய் இருடி. அம்மா எந்திரிக்கம்மா, முடியலடி. அம்மா வலிக்குதுமா, அடிக்க. அப்பா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. போதும் சம்மா. சிரிப்புதான் வருது எனக்கு சத்தியமா. கூச்சமாவே இல்லையா? கூச்சமா தான் இருக்கு. நீயே தங்கச்சி உட்கார்ந்திருக்கான்னு சொல்லி வெக்கமே இல்லாம விட்டுட்டு இருக்க. அசிங்கமா பேசலாமா? சொல்லு. பப்ளிக் இப்படிதான் விடுவியா? பப்ளிக் என்ன ஃபேன்ஸ் வராங்க, சாப்பிடாம விடும்போது டிரும்பியா? நான் வந்து சாப்பிடாம என்ன மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏய் ஏய் அடிச்சிடுமா. ஏய் பக்கத்துல வராத. இப்படி உட்கார்ந்து பேசிட்டு பக்கத்துல வராதன்னு இரு. ஏய் இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்னு வையேன். இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்னு வையேன். ஏய் கேளு கேளு. இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன். இங்க பாருல. ஏய் இங்க பாருல. ஏய் கர்மம் எனக்கு இங்க பாரு. இப்போ குசு நாரவே எப்படி சொல்ற? போர்ஜரி வேலை பார்க்க கூடாது. நீ சவுண்ட் போடுறதே நாருச்சா. ஏய் என்னடா பண்ற? அத அடக்க முடியும். நீ சொல்லி கிண்டல் பண்ணதான் உடனே தோணுது எனக்கு. அப்படி போடா. அது நான் கக்குசா வருது போறதுக்கு. ஏய் ஆனா சத்தியமா உனக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட். ஒரு மாத்திரை வாங்கி படிக்க முடியல. ஒரு பிளாஸ்டர் ஒன்னு வாங்கிட்டு தர ஒட்டிக்கோ. மாத்திரை வாங்கிட்டு ஏய் நான் அடக்க கூடாது. உனக்கு தெரியாது, அடச்சா அவ்வளவுதான். ரெண்டே மாறி மாறி விட்டுப்பீங்களா இப்படி? இது செத்துடி குசு அடச்சா செத்து போயிடுவாங்க. நீ பக்கத்துல வராத. நான் எங்கடி வந்தேன்? நீ தான் கால வைக்கிறேடு அடைக்காத. இப்ப அடக்க. ஏய் 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 போ. எங்க போ சொல்ற? எங்க முடி போ சொல்ற? எங்க போ சொல்ற? எங்க போ சொல்ற? ஏய் தொடாத. தொடாத. குசு நீ விடவே மாட்டியா? நீ குசு விடவே மாட்டியா? நீ குசு விட மாட்டியா? குசு விடுறது கூட உனக்கு என்ன பிரச்சனையா இருக்கு? குசு இது இயற்கை சூழ்ச்சில அது. இயற்கை சூழ்ச்சி பண்ணி அது வர வைக்குது. அவ திங்கிறதெல்லாம் அப்படி வேண்டாததெல்லாம் அப்படி வரும். ஐயோ ஒப்பே குசு வெட்டி. ஏய் நீ என்ன பண்ற? ஒண்ணும் பண்ணல. ஏய் என்ன பண்ற? நான் என்ன பண்ணேன்? ஏய் போன் எடுறி. ஏய் ஏய் அந்த போன் எடுறி. ஏய் அம்மா சிரிச்சு. ஐயோ சார்ஜர் எடுக்கணும்டி. இருடி இந்த கிளிப் எடுக்கிறேன். அம்மா அம்மா ஏய் அது வாட்டுக்கு வருது பாரு. கிளிப் சூத் எடுத்து மண்டை மேல வைய. இயற்கை சூழ்ச்சி வந்து எதுவுமே பண்ணக்கூடாது கௌசி, புரியுதா? சூப்பர் பொண்டாட்டி. ஆனா உனக்கு இப்படி கேட்கறானே கிடைக்கும். அவனும் விடுவா நானும் விடுவேன். விட்டுட்டு கிடப்போம் ரெண்டு பேரும். எல்லாம் புதுசு முறை நீனும் நான் வந்து உனக்கு இப்போ குட்டி குசுவா வரும். கொஞ்சம் வளர்த்துட்டு பெரிய குசுவா வரும். அவ்வளோதான். லியோக்கே வரும், உனக்கு வராதா?
வரணும்டா, அதுக்கு இப்படியா விதவிதமா வெட்டுறியே? லியோக்கு சத்து என்னடா பண்ற? ஏய், என்னதான் தின்னு தொலைச்சா? என்னதான் தின்னு நீ தொலைச்சா? வாங்கி கொடுத்த போராட்டம் பண்ணாத, அப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத.